தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. என்ன பேசுறீங்க நீங்க? கூட பிறந்தவர்கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? அவளே நொந்து போய் வந்திருக்காங்க. பவித்ரா, இவ சொல்றத மட்டும் நம்பிராத. இவ குடும்பமே மோசக்கார குடும்பம். விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. கார்த்திகோட முறை பொண்ணு சித்ராவ ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கா. இது கொடுமை இல்லையாங்க? இத பார் பவித்ரா, இவ சொல்றது எதையுமே நம்பாத. இவ விஷயத்துல தலையிட நான் விரும்பல. ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேச சொல்ற? எதையாவது சொல்லி பிரச்சனை ஏற்படுத்தி என்ன பழையபடி அவங்க விருப்பத்துக்கு ஆட்டி வைக்க நாடகம் ஆடுறான். நீலி கண்ணீரை நிஜம் நினைக்காத. சிவா, ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நாம எப்படி வாழ்ந்தோன்னு கொஞ்சம் நினைச்சு பாருடா. நீ குழந்தையா இருந்தப்போ நான் உன்னை எப்படி ஊட்டி வளர்த்திருக்க தெரியுமா?
எல்லாத்தையும் மறந்துட்டு விரோத கிட்ட பேசுற மாதிரி பேசுறியடா. வாயை மூடு. பழைய பஞ்சாங்கத்தை பேசாத. நான் உன் தம்பியே இல்ல. முதல்ல வெளியே போ. ஏங்க கூட பிறந்த அக்கா கிட்ட இப்படியே பேசுறது? அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படுன்னு கொஞ்சம் பதில் நினைச்சு பாத்தீங்களா? உனக்கு தெரியாத பவித்ரா, போலீஸ் கேஸ்ல நான் ஜெயில இருந்தப்ப எங்க வீட்ல இருந்து யாருமே வந்து பாக்கலையே. என் மனசு இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நல்ல வேலை உங்க அப்பா தான் என்ன ஜெயில இருந்து ஜாமீன்ல கூட்டி வந்தாரு. இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன பத்தி கவலைப்படாத இவங்கள பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? இவ மூஞ்சிலேயே நான் முழிக்க விரும்பல. முதல்ல வெளியே போ சொல்லு. மாலதி, அவர் கிடக்குறாரு. நீ எதையும் பெருசா எடுத்துக்காத. இல்ல பவித்ரா, கூட பிறந்த தம்பியை என்ன வெறுத்த பிறகு நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் கிளம்புறேன். இரு மாலதி, மனசு திடப்படுத்திக்கோ. உன் அருமை ஒரு நாள் எல்லாருமே புரிஞ்சுக்கிற காலம் வரும். அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமே பவித்ரா. ஏன் இப்படி பேசுற மாலதி? நம்பிக்கை விட்டுறாத. எப்படி பவித்ரா, எந்த நம்பிக்கையோட நான் வாழ முடியும்? கூட பிறந்த தம்பியை என்ன வெறுத்துட்டா. புகுந்த வீட்டுல என்ன கழிச்சு காட்டிட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. நடக்கிறது நடக்கட்டும். நான் கிளம்புறேன் பவித்ரா. என்ன மாலதி, எங்க போற? இல்ல பவித்ரா, நான் கிளம்புறேன். ஐயோ, Nizari gari, nizari gama, nizari gari, nizari gama. டைம் ஆகிட்டே இருக்கு. இன்னும் அவங்களை காணுமே. என்ன போனா ஏன் டென்ஷனா இருக்க? டைம் ஆச்சு, இன்னும் வரலையே. புயல் வரும்போது சொல்லிட்டுலாம் வராது. அதே மாதிரி நம்ம கணக்கு போற டயத்துக்கும் வராது. எனக்கு என்னமோ எல்லாமே தப்பா தோணுதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. நீ என் பொண்டாட்டியானே டவுட்டா இருக்கு. வர வர எல்லாத்துக்கும் பயப்படுற. ரொம்ப மாறிட்ட போனா. எல்லாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான். அம்மா
எப்படிடா இருக்க? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா, உனக்காக நான் அண்ணன் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தது தெரியுமா? டேய் விமல், நீ கூப்பிட்ட குரலுக்கு அம்மா நான் வந்து நின்னுட்டேன் இல்ல, அப்புறம் என்னடா கவலை? ஆமா, உள்ள போலாம். ஏமா, இந்த புள்ளைய பார்க்கணும் உனக்கு இப்பதான் தோணுச்சா? டேய் மோகன், நீ எவ்வளவு தூரத்துல விலைக்கு இருந்தாலும் என் புள்ள இல்லன்னு ஆயிடுமாடா? என்னம்மா பவனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க தான் எங்களை பார்க்க வரதே இல்ல. என்னம்மா பண்றது, எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை. அந்த ஆள் இருக்கிற பக்கம் நான் வரமாட்டேன்னு சபதம் போட்டேன். அந்த சபதத்தை நான் நிறைவேற்ற வேண்டாமா? அதனால தான் இப்ப வந்தேன். விடுமா, அப்பதான் செத்து போயிட்டார்ல. டேய் விமல், என்னடா ஏதோ வீட்ல இருக்கிற ஆடு மாடு செத்து போயிட்ட மாதிரி சொல்ற? என்னதான் அவருக்கு எனக்கும் சண்டையா இருந்தாலும் அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன்டா. அப்புறம் ஏன் மாமா சாவு கூட நீங்க வரவே இல்ல? கௌரவமா, கிராமத்துல எனக்கு ஆளு அம்பு சேனன்னு எல்லாமே இருக்கு. எல்லார் முன்னாடியும் நீலாம்பரி தலைவிரி கோலமா புருஷன் செத்துட்டாருன்னு கிளம்பி வந்துட முடியுமா? முடியாதே. இத பாரு மருமகளே, நான் இருக்கிறது கிராமம், அது இந்த மாதிரி சிட்டி கிடையாது. இங்க நீங்க 4 செவத்துக்குள்ள வாழ்ந்து முடிச்சிடுவீங்க. ஆனா எங்க ஊர்ல அப்படி கிடையாது. நாங்க என்ன செய்யறோம்னு நாய் நரி எல்லாம் கூட கண்ணை முழிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கோம். எந்த பொம்பளையும் தம் புருஷன் வேறொருத்தியோட தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு தான் நினைப்பா. அதேதான் எனக்கும். என்ன பண்றது, என் புருஷன் தான் பொம்பளை பொறுக்கியாச்சே. நானும் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தேன், திருந்தல. சரி, சந்தோஷமா உலகத்தை அனுபவிங்கன்னு சென்னைக்கு அனுப்பி வச்சேன். புருஷனோட ஆசையை நிறைவேற்றுறது தானே பொண்டாட்டியோட கடமை. இத பாருமா, நானும் அவரும் பிரிஞ்சிருந்தாலும் அவர் எப்படி இருக்காருன்னு அடிக்கடி நான் போன் பண்ணி விசாரிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா அவர் தற்கொலை பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே நான் துடிச்சு போயிட்டேன். எவ்வளவு கல்யாணியாமே, அவளாலதான் என் வீட்டுக்காரர் தற்கொலை பண்ணிக்கிட்டாராமே. ஆமா ஆமா ஆமா. டேய், நீங்க 2 பேரும் என் வயித்துல பிறந்தது உண்மைன்னா அந்த சிரிக்கி விடக்கூடாது. அதுக்குதான் உங்க 2வது பிள்ளை கல்யாணியே கொண்டாட்டி ஆக்கி போறாரு. சபாஷ்டா மகனே, நீதான்டா என்னோட வாரிசு. அந்த கல்யாணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என் காலால அவ தினமும் மிதிப்பட்டு சாவணும். எதுக்கு என் புருஷனை பகைச்சுக்கிட்டோம், எதுக்கு அவரோட சாவுக்கு காரணம் ஆயிட்டோன்னு நினைச்சு நினைச்சு அவ துடிக்கணும்டா. அம்மா, நான் யாருன்னு எந்த உண்மையும் அவளுக்கு தெரியாதுமா. விட்டில் பூச்சி மாதிரி இந்த வீட்டுல இருந்து விழப்போறா பார். மா, இவன் எப்படி தெரியுமா அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான்? ஆட்டோ டிரைவருங்கிற போர்வையில. டேய், ஏன்டா 2 பேரும் இப்படி கோழையா இருக்கீங்க? அவ ஒரு பொட்டச்சிடா, அவளுக்கு பயந்துகிட்டு வேஷம் போடுறியா? வேஷம் அவளை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு வந்து தாலி கட்டி வயித்துல புள்ளைய குடுக்கறத விட்டுட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறியா? இல்லம்மா, ஒரு வாரி கட்டாதான் வலி அதிகமா இருக்கும். அதுக்குதான் அந்த வேஷம். அத்தை, நீங்க ஏதோ உங்க பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க அவங்களுக்கு மேல இருக்கீங்களே. டேய் மோகன், என்னடா உன் பொண்டாட்டி உபதேசம் எல்லாம் பண்றா? இப்படிதான் பொண்டாட்டிய வச்சிட்டு இருக்கிறதா? முதுகெலும்புல 4 போட்டு மூலையில உட்கார வச்சா இப்படி எல்லாம் பேச மாட்டாள்ல. ஏய் போடி, போய் ஒட்டி போட்டோ போ. போன் சொல்றல்ல. டேய் விமல், என்னம்மா?
நான் உடனே அந்த கல்யாணிய பார்த்தாகணும். கண்டிப்பாம்மா, நீ பார்க்காமலையா? ஆனா ஒரு கண்டிஷன்மா, அந்த வீட்டுக்கு நான் சொல்ற மாதிரி தான் நீ வரணும். சரிடா, நான் அவளை நேருக்கு நேர் பார்க்கணும். வர வர இவருக்கு பொறுப்பே இல்ல. மணி 8 ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. அப்படி என்னதான் வேலையோ? ஏண்டி, ஏன் என் மகனை திட்டுற? பின்ன என்னத்த, முன்னெல்லாம் கரெக்டா 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப சுத்தமா மாறிட்டாரு. அவன் ஆம்பளடி, 4 இடத்துக்கு போவான் வருவான். கரெக்டா 5 மணிக்கு வந்து உன் முந்தானிய புடிச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வர சொல்றியா? சரி, அதை விடுங்க. அவர்தான் ஆம்பளை, லேட்டா வந்தா பரவாயில்ல. உங்க அண்ணன் பொண்ணு சித்ரா ஒரு பொண்ணு தானே? அவளாவது ஆபீஸ் முடிஞ்சது நேரத்துக்கு வீட்டுக்கு வரலாம்ல. அவளே என்ன காணுமே? இங்க பாரு, அவ படிச்சவ, சம்பாதிக்கிறவ. ஆபீஸ் முடிஞ்சதும் ஹோட்டலுக்கு போய் காஃபி சாப்பிடுவா, பீச்சுக்கு போய் பட்டாணி சுண்டல் சாப்பிடுவா, கால் சென்று போவா, கை சென்று போவா. உனக்கு எதுக்குடி அவளை பத்தி கவலை? நான் ஒன்னும் அவளை பத்தி கவலைப்படல. அவ நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் தனியா போட பரவாயில்லையே. இப்ப என்ன சொல்ல வர? அத்த, இவ்ளோ நேரம் ஆகியும் அவரையும் காணோம், சித்ராவையும் காணோம். அத நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு அத்த. நினைக்காத அத்த. 2 பேரும் சேர்ந்துதான் எங்கேயோ போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. எதுக்கும் சித்ராவுக்கு போன் பண்ணி பாப்போம். நாட் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள். ஏண்டி இப்படி அழுத்துக்கிற? யாரா இருந்தாலும் வர்றப்ப வரட்டும். போ போ, நீ போய் சாப்பிட்டுட்டு தூங்கு. சும்மா நோய் நோயின்னு முணுமுணுத்துக்கிட்டு இருக்காத. அத்தை, நீங்க பேசுறது நியாயமா? சித்ரா ஒரு வயசு பொண்ணு, அவளையும் காணும், ஏன் புருஷனையும் காணும். இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னத்தடி யோசிக்க சொல்ற? அவங்க 2 பேரும் என்ன ஹனிமூனுக்கா போயிட்டாங்க?
பெண்ணே பெண்ணே